என்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி ரொம்ப வருடமாக பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி. அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலகட்டங்களை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பட்டது கஷ்டங்கள், அவமானங்கள், உங்களை விட வயதில் சின்னவங்ககிட்ட நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவங்க உங்களை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தது, உங்கள்கிட்ட கை கட்டி நின்னவனா அவங்க முன்னாடி எதிர்த்து பேசுனது, அது மட்டும் இல்லாமல் பணம் வந்துட்டு இருந்தது ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னது, தொழில்களில் தடைகள் ஏற்பட்டது, தேவையில்லாத குடும்பத்தில் சட்ட சிக்கல்களோ இல்லை உடல் ரீதியான விஷயங்களோ உங்களுக்கு நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த 15 ஆண்டுகளில் நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி இருந்தே கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இந்த கும்பராசி வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த ராசிங்க. சிரிப்புக்கு முகம் அப்படின்னா இவங்க முகத்தை தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு 15 வருட காலமாக ரொம்ப வயசானவங்களாக தான் 15 வருட காலம் இல்லை சார் இப்போ தான் வந்திருக்கு, ஒரு 15 வயசு 30 வயசுக்குள்ளே தான் ஆகுது அப்படிங்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ரொம்ப வச்சு செஞ்சுருக்கவங்களாம். ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு சில விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு குணமாக இருந்திருக்கும். இந்த ராசிக்கு ஒரு குரு பயிற்சி பலன் வந்துச்சு. 2026 பிறந்ததுலேருந்தே நிறைய நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இந்த ராசியோட குணாதிசயத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. கும்பராசி வந்து அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்காரங்க சிந்தனை ஆழமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் நினைக்காத கோணத்தில் சிந்திப்பாங்க. யாருமே இவர் நினைக்கிற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசும்போது டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ சொல்கிற தப்பும்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலாக பேசி முடிக்கும் போது ஓ ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி, இவன் கரெக்டாக தான்ப்பா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. எது கேட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்கள்கிட்ட சண்டை தான் வரும். உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு டென்ஷன் ஆகி சண்டை போட்டு பெரிய இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபைனலாக நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. முக்கிய குணங்கள் அப்படின்னா புத்திசாலித்தனம் அதிகம். ஈஸியாக ஒருத்தனை பேசி நிற்க வச்சு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி விட்ருங்க. தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க. தனித்துவமான சிந்தனை, ரொம்ப ஒரு ஆழமான தனித்துவமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. மனித நேயம் அதிகம். மனித நேயம்னா என்ன? யார் மேலே மனித நேயம் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நண்பர்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களுக்குள்ள முக்கியத்துவம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு தனித்தனியாலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நபர். புதிய தொழில்நுட்பங்களில் ஆர்வம். புதிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்து தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கும். தொழில்நுட்பத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது எந்த தொழில்நுட்பத்தில் ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குதுங்க. தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகம். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இல்லை. என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு இல்லைங்க. ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது நார்மல் நம்பிக்கை. கண்டிப்பாக என்ன ஆனாலும் அதை நான் செஞ்சு முடிப்பேன்டா அப்படின்னு ஒன்று இருக்கான்ல, அவன் தான் தன்னம்பிக்கை கொண்டவன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு இது தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். பலங்கள் அப்படின்னு பார்த்தா எதையும் ஆராய்ந்து முடிவு செய்வாங்க. டக்குன்னெலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏடா பண்ணுறான்னா டக்குன்னு அதோட எக்ஸ்ட்ரீம்லாம் யோசிப்பான். இதோட எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகும், அப்போ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, எல்லாத்தையும் வந்து கணிச்சிருவாங்க. எதையும் ஆராய்ந்து முடிவு செய்கிறதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலி. கடின உழைப்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்புங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உழைப்பு. நீண்ட கால திட்டமிடல் அதிகமாக இருக்கும். நீண்ட கால திட்டமிடல் அப்படின்னா ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீண்ட காலமாக ஒரு திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுற ஆரங்களாக இருப்பாங்க. பொறுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்கிட்ட. பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சில நேரங்களில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதிகம் யோசித்து வாய்ப்புகளை தவற விடலாம். இதுதான் உங்களோட பலவீனம். அதிகமாக வந்து யோசிக்கிறீங்க ஓகே தான், ஆனால் அதுக்காக அந்த வாய்ப்பு முடிகிற அளவுக்கு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு போட்டி கலக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். அந்த போட்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தால் அது தப்பு தானே. அதே மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சில நேரங்களில் பிடிவாதம், பல நேரத்தில் அந்த கும்பராசிக்காரன் பிடிவாதனாலே தான் மாட்டிட்டுருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமாக இது பண்ணுறீங்க அப்படின்னு பிடிவாதத்தில் தான் இருக்கும். குடும்பத்தில் சொன்னாலும் சரி, நட்பு வட்டாரத்தில் சொன்னாலும் சரி, வெளியே சொன்னாலும் சரி, பிடிவாதம் இருக்கத்தான் செய்யுது. வயசு அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர் பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரில் பொறுத்தவரை தயவு செய்து பிடிவாதத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் பொது பலன் சார். கும்பராசியோட பொது பலன்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்னங்கிறது அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் இதுதான். யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் பழிக்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் சொல்கிறது ராசி பலன், உங்களோட ஜாதக பலன் இல்லை. ஜாதகம் அப்படிங்கிறது ராசியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கும்பராசி மட்டும்தான் நீங்கள் உள்ள இன்னும் லக்கினம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த நேரம் எல்லாம் இருக்குது. அதே போல் உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பலாயிரம் கோடியில் ஒருத்தர் நீங்கள், அவ்வளோதான். புரியுதா? 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கானா அதில் ஒருத்தர். அப்போ உங்களுக்கு தனி மேனுவல் புக்கு அதை பார்த்தா தான் என்னென்னு தெரியும். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் காமனாக ஒரு 50 to 60% தான் உங்களுக்கு பொருந்தும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லோக்கலில் கொண்டு போய் கொடுங்க. ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இல்லை சார் அது ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்.
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு அதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கணித்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான காலகட்டத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர் ஒருத்தர். சிலரால் உங்களை தவறாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க, அவன் நல்லவனா கெட்டவனா, இவன்கிட்ட நடந்துக்கலாமா, இவன்கிட்ட ஸ்கிப் பண்ணிடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தானாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. 2026 நியூ இயர் பிறந்ததுலேருந்தே, இங்கிலீஷ் நியூ இயர் பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி கும்பராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குன்னு சொன்னாங்க சார். பழசை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லையா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமேட்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குன்னு நினச்சிங்க. அதில் தமிழ் புத்தாண்டு முதல் கும்பராசிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அடித்து விட்டாங்க. ஆனால் வச்சு செய்து சார். வெளியே போனால் அடிக்குது, அங்கே போனால் துரத்துறானுங்க, வேலைக்கு போனால் திட்டுறானுங்க, கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான், கடனை வாங்கினவன் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறான், இஎம்ஐ லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்குது, ஸ்கூல் ஃபீஸு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸுன்னு செலவு அதிகமாகிட்டே இருக்குது, கையில் சேவிங்ஸ்னு என்ன எதுவும் இல்லை சார் அப்படிங்கிறீங்களா. நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் உருவாகிறதுனால காலகட்டமாக கருதப்படக்கூடிய காலகட்டங்கள் இதுதான். உங்களுக்கு பொறுமையாக மூவாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. தொழிலில் வேலை மாற்ற வாய்ப்பு உண்டுங்க இந்த காலகட்டம். தமிழ் புத்தாண்டோட கணக்கை வச்சு கும்பராசிக்கு பார்க்கும்போது இது உங்களோட லக்கினா தசாபுத்தி நட்சத்திரம் உங்களோட ஜாதகத்தில் வச்சு பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி கூட இருக்கும். ஸோ வேலை மாற்ற வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அது வேலையிலேயே பொசிஷன் கூட மாறினா கூட புதிய பொறுப்பு வருது இல்லை. பதவி உயர்வு வாய்ப்பு உண்டுங்க. பதவி உயர்வு வாய்ப்புனா ஓரளவுக்கு பெரிய வாய்ப்பாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு கொஞ்சம் பெரிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மை ஏற்படுதுங்க. வெளிநாட்டு தொடர்பில் நன்மை எப்படின்னா ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒரு நன்மை ஏற்படுது. அதே போல் பண வரவு, கூடுதல் வருமானம் உண்டு, முதலீட்டு லாபம் உண்டு, சேமிப்பு அதிகரிப்பு உண்டு, நிலம் அல்லது வீடு வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பணவரவு இருக்குது. ஆனால் அந்த பணவரவு உங்கள் கைக்கு வர தட்டி போகுது அப்படின்னா ஜாதகத்தில் தான் இஷ்யூ நடத்தும். ஏன்னா தசாபுத்தியும் நல்லா இருக்குது, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நிலம் அல்லது வீடு வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறலாம். அது உங்களுக்கு தட்டி போச்சு அப்படின்னா ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணுங்கள். இல்லை சார் அங்கே செட் ஆகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை A to Z ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிளாக் மேஜிக் செஞ்சு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். அதன் மூலமாக கூட உங்களுடைய விஷயங்கள் தள்ளி போகலாம், தடைப்படலாம், சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். அதே போல் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2026 பலன்கள் பார்க்கும். குரு பகவான் வந்து அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுதான். நன்மைகள் அப்படின்னா குடும்ப அமைதி உண்டாகும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், கல்வி முன்னேற்றம் உண்டாகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும், திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி தரும். ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி தருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுக்கலாம். ஓகேவாக ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் மாதங்கள் எடுக்கும். இது இந்த அடுத்த 12 நாளைக்கானது எல்லாமே நான் சொல்கிறேன், அப்படியே லைனாக சொல்லிட்டே வரேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் சார் அடிச்சு லாட்ரி டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் உள்ளேன்னு கேட்பீங்க. அதுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த காலகட்டம் பேச்சுவார்த்தைக்கான காலகட்டம். பேச்சுவார்த்தை வெற்றி தருமே தவிர முழுமையாக நிறைவேறதற்கு இன்னும் மாதங்கள் எடுக்கும். கவனிக்க வேண்டியது அப்படின்னா தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம், அவசர முதலீடுகள் வேண்டாம், யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம், அவசர முதலீடுகள் வேண்டாம், யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்கறதும் வேண்டாம். அதே போல் குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வழிபாடு, மஞ்சள் மலர் சமர்ப்பித்தல் ரொம்ப நல்லது. குரு காயத்ரி ஜபம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஆசிரியர்களுக்கு மரியாதை, ஏழைகளுக்கு அன்னதானம். இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்னாவே 2 விஷயந்தான் மெயின். என்ன தெரியுமா? பெரியோர்களை மதிக்கணும், ஓகேவா? இன்னொன்று குரு பகவானை வழிபடணும். மஞ்சள் மலரோ அல்லது மஞ்சள் உடையோ சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை வழிபாடு, ஏழைகளுக்கு அன்னதானம் ரொம்ப 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 நல்லது. இதில் செய்யவே கூடாத விஷயம் என்ன தெரியுமா? தெரியாமல் கூட செஞ்சு விடாதீங்க. இது குரு பகவான் கும்பராசியை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமைஞ்சிடலாம். பொய் மட்டும் பேசாதீங்க. பொய் பேசுகிறது, பெரியவங்களை அவமதிக்கிறதும், தேவையற்ற கடன் வாங்குறது குரு பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கும்பராசிக்காரரும் மாட்டிக்குவீங்க. ஸோ தேவையற்ற கடன் என்ன, லக்ஸூரி ஒரு விஷயம். சரி ஒரு கார் வாங்கலாம் ஆசைப்படுறீங்க, ஓகே தான். கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம், இல்லை புதுசாகவே வாங்குறீங்க, அதுவும் ஓகே தான். நார்மல் பேஸ் வாங்கலாம் சார், நான் இருக்கிறது லக்ஸுரி காராக வாங்குறேன் அப்படிங்கிறது, கையில் இருக்கிற காசில் இருக்கிறது வாங்குறது ஓகே. எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி லோனோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் மாதம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டக்கூடாது. அது ரொம்ப யோசித்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தேவையற்ற கடன் தானே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். திருமண யோகம் அப்படின்னா 2026 2027 காலகட்டத்தில் திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல வரன் அல்லது மணமகள் அமையலாம்.
இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான். நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் ஸ்டெப் எடுத்திங்கன்னா வரணும் வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் சொன்னது தான், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கும்பராசிக்காரராக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீருது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குது, தாம்பத்திய உறவு மேம்படுது, குடும்ப சமேதர்களாக குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகளும் பிறக்குது. அந்த இடம் வந்து அற்புதமான காலகட்டமான ஒரு சூப்பரான ஒரு கோயில். மேலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலைகள், முகம் தெரியாது, அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் இருப்பாருங்க. அதே போல் பக்கத்தில் செங்குட்டு வேலவர்னு அதுக்கும் தசபாசான சிலை, முகம் தெரியாது. அதுக்கு பக்கத்துலேயே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த மலை ஏறி போனீங்க அப்படின்னா 1200 படிக்கிறீர்கள். பஸ் வண்டியாகவே கூட மேலே போய் சாமி வழிபடலாம். பஸ்ஸு வண்டி 2 வீலர் எல்லாமே போகுது. படிக்கிற வழியாக போனீங்கன்னா அந்த 60 அடி பாம்பை நீங்கள் வழிபட்டு போகலாம். 60 அடி சிலை, பாம்பு சிலை அங்கே அப்படியே இருக்கும். அதுக்கும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் நீங்கள் வழிபட்டு போகலாம். அதே போல் குழந்தை பாக்கியம் வருவதற்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தை வரம் வந்து எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல காலம். இதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு காலமாக இருக்குது. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளால் பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. வாகன யோகம் இந்த ராசிக்கு ஓரளவுக்கு இருக்குது. எப்போவுமே கும்பராசி பொறுத்தவரை வாகன யோகம் கன்ஃபார்ம் உண்டு. வாகனம் சார்ந்த தொழில் கூட உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய வாகன வாய்ப்புகளும் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி அதை வந்து புதுசாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்துடன் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா, வாகனம் ஓட்டும்போது செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டாம். செல்ஃபோன் பயன்படுத்திட்டு வாகனம் ஓட்டத்தை தயவு செய்து நிறுத்திடுங்க. வாகன எச்சரிக்கை ரொம்ப தேவை. ஸோ அது ரொம்ப சிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் பார்த்துருக்கணும். கும்பராசிக்காரங்க வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற காலகட்டம். இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேர பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வந்து கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கும்பராசிக்காரில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒரு கண் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. அதே போல் இரவு நேர பயணங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிச்சிருக்கும். நிறைய வகையான சிம்டம்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த ஒரு வாரத்திலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சிம்டம்ஸை நீங்கள் மைண்டில் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும்? முதல் 4 நாள் நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கான காலகட்டம். அடுத்த 5 to 8வது நாள் குடும்ப மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் 9 முதல் 12வது நாட்கள் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகள் உண்டாகுது, எதிர்பாராத பணவரவு உண்டாகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நன்மைக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குதே தவிர நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த செய்வினை சூனியம், இந்த எதிர்மறை சக்திகள்லாம் உங்களுக்கு இருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பாரம்பரிய நம்பிக்கைகள் படி கும்பராசியாளர்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக பாதுகாப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களை வந்து ஏதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆன்மீக ராசி. ஸோ அதனால் உங்களுக்கே வந்து இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். செய்ய வேண்டியவர் தினசரி தீபம் ஏற்றுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சனி பகவான் அருளை பெறுறது ரொம்ப நல்லது, ஹனுமான் சாலிசா அல்லது ஸ்லோகங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. கண் திருஷ்டி இருக்குதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர் வந்து திடீர் வளர்ச்சி கொடுக்குற ஒரு ராசி. திடீர்னு பெரிய ஆளாக இருப்பீங்க, திடீர்னு ஒரு மாதிரி இருப்பீங்க, திடீர்னு ஒரு மாதிரி இருப்பீங்க. ஸோ கும்பராசிக்காரர் முன்னேற்றம் அடையும் போது சிலர் வந்து பொறாமை கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பொறாமை கொள்ளும் போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக அது மேலே நம்பிக்கை இருக்காது. பரிகாரங்கள் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பூர ஆரத்தி, எலுமிச்சை சுற்றுறது, வீட்டில் தீபம் ஏற்றுறது, இந்த 3 விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும். வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா சனி பகவான், கும்பராசிக்காரர்களோட அதிபதி. விநாயகர், எல்லா தடைகளுக்கும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா பலம் அதிகரிக்கும். ஆஞ்சநேயர் எந்தெந்த விஷயத்துக்கு திரும்ப பலம் கொடுப்பாரு? பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை சரி பண்ணுவார். எதிரிகள் தொல்லை இருக்குன்னா எதிரிகளோட தொல்லையிலேருந்து உங்களை வந்து சரி பண்ணுவார். திருஷ்டி இருக்குது அப்படின்னா திருஷ்டி நீங்கிறதுக்கு உங்களுக்கு அருள் புரிவார். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஞானம் மற்றும் குரு அருள் பெறுறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப அவசியம். தடைகள் இருக்குது அப்படின்னா தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப 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 முக்கியங்க. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த கோயிலை சுற்றி வரும்போது அணுக்கன் வாயில், அந்த தஞ்சை பெரிய கோயிலெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா ராஜாக்கள் கட்டின கோயிலையுமே கோயிலோட கருவறையை சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கணும் அப்படிங்கிறது ஆகம விதிகளாகவே அந்த காலத்துல இருக்கும். ராஜாக்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், சுற்றி வந்து தெய்வங்களை வழிபட்டு வருவாங்க. விநாயகர் வழிபட்டுட்டு
தட்சிணாமூர்த்தி வழிபட்டு அப்படியே ஒவ்வொன்றா கோயிலை சுற்றி வந்துட்டு அப்புறம் கருவறைக்குள்ளே வழிபட்டு வருவாங்க. அப்படி வழிபடும்போது என்ன ஆகுது, இந்த தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தட்சிணாமூர்த்தி நிவர்த்தி செய்து கொடுத்து, போர் சம்மந்தப்பட்டது ஒரு நாட்டை அடையணும் அப்படிங்கிற ஆசை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அந்த தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து வெற்றியை கைப்பற்றுவதற்கு அந்த தட்சிணாமூர்த்தி உதவுறார். ஸோ இதுதான் வந்து தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிலைகளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏமாந்து விட்றாதீங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்திகள் கொண்ட சிலைகளை தான் கோவிலோட கருவறையை சுற்றி மூலவரை சுற்றி வச்சுருப்பாங்க. அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. துர்க்கை அம்மன் எவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா? கோயிலை சுற்றி வரும்போது தான் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதே போல் எந்த நேர ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், கருநீலம், ஊதா, இளம் சாம்பல். இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள். நல்ல நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நல்ல நாட்களில் நீங்கள் போட வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். வெள்ளை மஞ்சள் ஷர்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ எதோ ஒன்று இல்லை கையில் கச்சிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தானமாக கொடுக்க வேண்டிய ஆடைகள் அப்படின்னா கருநீல ஆடை வந்து யாருக்கா தானம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. கருப்பு போர்வையோ அல்லது குளிர்களோ அந்த போர்வையெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளை வேட்டி கொடுங்க, அது ரொம்ப நல்லது. வெள்ளை வேட்டி வந்து யாராவது இல்லாதவங்களுக்கு வெள்ளை வேட்டி கொடுத்திங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க. ஏழைகளுக்கு துணி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் துணி வந்து உங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை கருநீளமாக இருந்தாலும் சரி, போர்வையாக இருந்தாலும் சரி, வெள்ளை வேஷியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழைகளுக்கு உங்களோட ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தான். எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஜோதிடத்தின்படி நீலம், அமேத்திஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இது எல்லாமே ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப 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 முக்கியங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போயிட்டு வர வேண்டிய கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆலங்குடி குருஸ்தலம் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு தற்போதைய அளவில் பயன்படும். இல்லைனா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே கோவில் தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா மிக அதிகமாக புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வேகமாக பணம் சம்பாதிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் வழி சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வேகமாக பணம் சம்பாதிக்கிறது ஐடியா சொல்கிறப்பாங்க. அவனெலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசிய தகவல் கேட்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நண்பர் போல் நடிக்கக்கூடிய போட்டியாளர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கும்பராசிக்காரர்கள்ட்ட அதிர்ஷ்டமான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் 4, 8, 11. அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாட்கள் தான். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட மலர் நீல மலர்கள். அதிர்ஷ்ட தானம்னு பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு உளுந்து, துணி தானம்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கும்பராசிகள் யாரை எளிதில் நம்புவாங்க அப்படின்னா அன்பாக பேசுகிறவங்கிட்ட விரைவில் நம்பக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட இருக்குதுங்க. இவங்ககிட்ட மறைந்த திறமைன்னா அறிவியல் சிந்தனை கொஞ்சம் அதிகம், கண்டுபிடிப்பு திறன் அதிகம், நிர்வாக திறமை அதிகம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் தான் நீங்கள் வந்து உட்கார மாதிரி ஆளாக இருப்பீங்க. வாழ்க்கையில் பெரிய திருப்பம் எப்போ இருக்குது அப்படின்னா சனி மற்றும் குரு சாதகமாக இருக்கும் காலகட்டத்தில் இருக்குது. இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். அது எந்த காலகட்டத்தில் எந்த தசாபுத்தியில் வருது அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. கீழே நம்பருக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தொழில் மற்றும் சொத்து விஷயங்களில் முக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இவங்ககிட்ட மிகப்பெரிய பலம் நான் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் அப்படிங்கிற மனநிலை தான். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கடவுள் வழிபாடு பண்ணி, குலதெய்வ வழிபாடு பண்ணி அடுத்தடுத்த முயற்சி வெற்றி தருவதற்காக ஸ்டெப் எடுங்க. ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளோ அற்புதமான, அவ்வளோ ஒரு 14 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான அற்புதமான காலகட்டங்களாக நமக்கு அமையுதுங்க. ஸோ எல்லாமே இனிமேல் சக்ஸஸ் தான். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.